கிலேஷ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உளுந்தை. நான் இப்பொழுது கபடி பற்றி பேச வந்துள்ளேன். கபடி தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு ஆகும். இது தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாக உள்ளது. கபடி சிறந்த உடல் பயிற்சியாகவும் வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கும் விளையாட்டு ஆகும். இவ்விளையாட்டு இரு அணிகளுக்கு இடையே நிகழும் ஒவ்வொரு அணியிலும் 7 பேர் இருப்பர். நீள் சதுரமான ஆடுகளத்தின் நடுவே கோடு போட்டு 2ஆக பிரித்து 2 அணிகள் நிற்கும். ஒரு குழுவினர் களம் இறங்கியதும் எதிர் அணியில் ஒருவர் எல்லை கோட்டினை தொட வர வேண்டும். வீரர் ஒருவர் கபடி 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 என்று பாடிக்கொண்டே நடுக்கோடு தொட்டு எதிரணியின் எல்லையில் நுழைந்து அவனினரை கையாலோ காலாலோ தொட்டுவிட்டு பிடிபடாமல் நடுக்கோட்டை தாண்டி திரும்புதல் வேண்டும். தொடப்பட்டவர் ஆட்டம் இழப்பார். ஒருவேளை ஆடி சென்றவர் அகப்பட்டு விட்டால் அவர் ஆட்டம் இழப்பார். இவ்வாறு விளையாட்டு மாறி மாறி தொடரும். இறுதியில் வெற்றி பெற்ற குழு அறிவிக்கப்பட்டு பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்படும். இவ்விளையாட்டு கிராமங்கள், மாவட்டங்கள், மாநிலங்கள், தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடத்தப்படுகின்றன. கபடி விளையாட்டில் பல ஆண்டுகளாக நம் நாடு உலக சாம்பியன் பட்டம் பெற்று வருவது நமக்கெல்லாம் பெருமையாகும். கபடி விளையாட்டினால் நம் உடல் உறுதி, மன உறுதி இரண்டினையும் பெற்று சாதனை படைப்போம். நன்றி, வணக்கம்.